அது வந்து ஏக்கா பாத்தியால எப்படி திரு திருன்னு முழிக்கானு. அவ அம்மா வீட்டுக்கு கொலுசு போயிட்டு அதான் எப்படி முழிச்சிட்டு நிக்கா. இல்லைனா தான் டான்னு பதில் சொல்வாளே. என்னதான் சொல்லியான்னு பாப்போம். கொலுசு உள்ளதான் இருக்கத்த. உள்ளதான் இருக்கா? கால்ல போட்டு அழகு பார்க்க தானே வாங்கி தந்தே. ஆசிரியர் போடுமா. ஏருக்கு உள்ள கலத்தி வச்சிருக்கா? அத்தை நான் 2 நாள் கழிச்சு போடியேன் தே. ஏன் எதுக்கு? 2 நாள் கழிச்சு கொலுசு போடாதான் கொலுசு நல்லா இருக்குமாமா? இப்பவே எடுத்துட்டு வந்து போடு. நான் 2 நாள் கழிச்சு தான் போடுவேன், இப்போ போட முடியாது. ஏன் முடியாது? கொலுசு இல்லையோ? மைனி அவளை பாருங்க திரு திருன்னு முழிக்கா. இதுலயே தெரியல அவ கொலுசு தொலைச்சிட்டான்னு நினைக்கேன். ஆசாத்தி 2 நாள் கொலுசு எப்படி சேர்ந்த மாதிரி தொலைக்க முடியும்? அவ உள்ளதான் கலட்டி வச்சிருப்பா. எங்க எடுத்துட்டு வர சொல்லுங்க பாப்போம். எதுக்கு இப்ப எடுத்துட்டு வரணும்? பத்திரமா வச்சிருப்பா ஆசாத்தி. மைனி கொலுச பத்திரமா உள்ள வைக்கவா வாங்கி தந்தியே? சந்தோஷமா கால்ல போட்டுக்கிட்டதுக்கு தான் வாங்கி கொடுத்துருக்கியே. எதுக்கு அவ அதை உள்ள கலட்டி வச்சிருக்கா? எடுத்துட்டு வந்து கால்ல போட சொல்லுங்க. நான் தான் சொன்னேன்ல பெற போடிய நீ. மைனி இவளை இப்பவே கொலுசு எடுத்துட்டு வந்து போட சொல்லுங்க. சத்தியான சொல்லியால பேர வாடியனே. கொலுசு என்ன வாடிய பேர போது உள்ளதானே இருக்கு. விருப்பத்துக்கு ஏற்ப பேர போடுவா. மைனி எங்களுக்கு டவுட்டா இருக்கு. என்ன டவுட்? கொலுசு வீட்ல தான் இருக்கானே டவுட்டா இருக்கு மைனி. எதுக்கு அப்படி சொல்லியா ராசாத்தி? ஆமா மைனி நேத்து வரை கால்ல போட்டு சுத்திட்டு இருந்தா. இன்னைக்கு உள்ள இருக்கு போட மாட்டேன்னு சொல்றானே என்ன அர்த்தம்? ஒண்ணே காணாம போயிருக்கணும் இல்ல களவு போயிருக்கணும். அதுவும் இல்லனா இவ யாருக்கா தூக்கி கொடுத்துருக்கணும். அப்படி இல்ல எப்படி கொடுப்பா? சாரதா கொலுசு காணுமாமா? இல்லத்தே இருக்கு. அப்ப எடுத்துட்டு வையா அத சொல்லியவல்ல. எடுத்துட்டு வந்து காட்டிட்டே கொண்டு போய் உள்ள வச்சிருப்பா. அத்தை அது இப்போ என்கிட்ட இல்ல. நினைச்சேன் அப்பவே நினைச்சேன். ராசத்தியக்கா நம்ம நினைச்சது சரியா போச்சு. இவ கொலுசு தூக்கி இவ அம்மாகாரி கிட்ட கொடுத்துருக்கா. சித்தி எங்க அம்மா எதுக்கு அப்படி பேசுறிய? கொஞ்சம் மரியாதை பேசுங்க, எங்க அம்மா இந்த வீட்டுக்கு சம்மந்தி. ஆமா செல்லம்மா எதுக்கு இப்படி பேசுற? மைனி இந்த சரோஜா கொலுசு தூக்கி இவ அம்மா கிட்ட கொடுத்துருக்கா. இல்லன்னா அவளை சொல்லுங்க பாப்போம். ஆதி எப்படி தூக்கி அவிய கிட்ட கொடுத்துருப்பா? ஆதியலுக்கு இப்ப என்ன கொலுசு படிய வயசா? என்ன பேசுற செல்லம்மா? மைனி கொலுசா விக்க சொல்லி கொடுத்துருப்பா மைனி. விக்கிறதுக்கா? எதுக்கு? பணக்காரி ஆகுதா? நீங்க இப்படி கொலுசு செயின்னு இவளுக்கு போட்டு விடுவிய?
இங்க பாருங்க தேய், இது ரெண்டு பேரும் பண்றது பேசுறது ஒன்றும் சரியில்லை. என்கிட்ட பாசமா இருக்கவே நடிச்சுக்கிட்டு தான் ஜூஸ் போட்டு தரவன். உள்ளுக்குள்ள என் மேல பொறாம பிடிக்காவன். அதனால இவளை இந்த வீட்டை விட்டு அனுப்பதுக்கு பாருங்க தேய். இப்படி எல்லாம் வீட்டுக்கு வந்தவங்கள டக்குனு வீட்டை விட்டு போங்கன்னு சொல்ல முடியுமா? நாளை மணி மூஞ்சில முழிக்கணும். அப்படி நம்ம சொன்னோம்னா ஓரவில்லைன்னு போயிடும். அதுக்கு தான் நான் சொல்ல மாட்டேங்க. அவிய வந்த போவாவே. அது மட்டும் இல்லாம இந்த வீட்டு மேல அக்கறையில தான் அப்படி எல்லாம் கேட்கா. நீ அவ பாசத்தை தப்பா நினைக்காதம்மா. நித்து அக்கறையில தான் ஜூஸ் போட்டு குடுக்கட்டான்னு கேட்கா. அதெல்லாம் தப்பா நினைக்காத. உங்களுக்கு தான் அவ செய்தல அக்கறையா தெரியுது. எனக்கு அவ செய்தல எதுவுமே சரியில்லை தேய். என் மாதிரி ஏதாவது செஞ்சு தந்தவனி ஆட்டோன்னு தராதுங்க. இவ எதுக்கு இப்படி கோவப்பட்டுட்டு போறா? வீட்டுக்கு வந்தவங்கள சட்டுன்னு போங்கன்னு நம்ம மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்ல முடியுமா? அவிய வீட்டுல வேற என்ன இருக்குன்னு பார்த்து அவியதான் போகணும். நம்ம வந்தவங்கள போங்க போங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா? அது சரி வராது. இந்த கோமரிக்கு அது தெரியல. பா கொலுசு என்ன அழகா சத்தம் வருது. தங்க கொலுசுன்னா தங்க கொலுசு தான். சூப்பராக இருக்கு. என் காலை பார்க்க என்ன அழகா இருக்கு. போட்டால் தங்க கொலுசு தான் போடணும். வெள்ளி கொலுசுல எங்க அழகா இருக்கு. சின்னம்மா இவ கால்ல தான் கிடக்கு. ஏய் யார் அது? என்ன தங்க கொலுசு காலுக்கு வந்த உடனே கண்ணு தெரியாம போயிட்டோ? இல்லையே, கண்ணெலாம் நல்லா தெரியுதே. ஆமாம், நீங்கள் எதுக்கு வந்தியே? காலில் இருக்க கொலுசை பார்க்க கொந்தியலோ? நல்லா பார்த்துக்கிடுங்க, சூப்பராக இருக்குல்ல. உங்களுக்குலாம் இப்படி ஒரு வாழ்வு வரும்னு நாங்க என்ன கனவா கண்டோம்? ஒரு கம்மல் குச்சி கூட பிரயோஜனம் இல்லாம கிடந்தியே. இப்போ கால்ல தங்க கொலுசு, அதுவும் 15 பவுன்ல. ரொம்ப ஆட்டமா தான் இருக்கு. என்ன ஆடல சித்தி என்பதான் ஆடி பழக போகிறேன். இந்த தங்க கொலுசை போட்டுக்கிட்டு சல் 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 அப்படின்னு நான் ஆடினா எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க. கேவலமா இருக்கும். அப்படியா? உங்களுக்கு கேவலமாக இருக்கும், எனக்கு நல்லா இருக்கும். சரி சித்தி, என் மேலே உங்களுக்கு அப்படி என்ன கோவம்? எதுக்கு இப்படி ரெண்டு பேரும் பொறாமையில் பொங்குறிய? இப்படியே அடுத்தவங்களை பார்த்து பார்த்து வயிறு எரியாதங்க. உங்களுக்கு நிறைய இருக்குதுல்ல, இருக்கதான் பிச்சுக்கிட்டு போயிடும். நாங்கள் யாரையும் பார்த்து பொறாமப்பட்டதில்ல, அதனால தான் நிறைய கிடச்சிக்கிட்டே இருக்கு. பாத்துக்கிறீங்க எத்தனை நாள்னு? பார்த்துக்கிடுங்க. முடிஞ்சா நீங்களும் 15 பவுனில் வாங்கி காலில் போடுங்க. எங்ககிட்ட இல்லாத பணமா நாங்களும் கால்ல வாங்கி மாட்டுவோம். மாட்டுங்க மாட்டுங்க. ராசத்திக்கா வாங்க போவோம். இதெல்லாம் பார்க்க முடியல. இதுதான் பொறாமையில் பொங்குறதோ? ஏ அம்மம்மா, என்ன பொறாமையில் பொங்கிட்டு போறவ? அப்படி என்ன என் மேலே கோவம் வீலுக்கு? அவன் மேலேயும் கோவம் தான் படியாவ. பிள்ளை வேற அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காவ. இது ரெண்டும் என்னதான் மனுஷ ஜென்மமும் தெரியல. முதல் வேலையா ரெண்டு பேரும் துரத்துக்கு பார்க்கணும். ஏ குழந்தை, இந்த சித்தி ரெண்டு பேரும் வீட்டை விட்டு துரத்து. அவங்க ரெண்டு பேரும் தொலையனால தாங்க முடியல. ஏன் என்னாச்சு? மறுபடியும் ஜூஸ் தந்தாவளோ? கொலுசை பத்தி கேட்காவ. நான் எங்க அம்மா வீட்டுல கொண்டு கொடுத்துட்டேனே, அத்தாட்ட சொல்லி கொடுக்காவ. ரெண்டு பேரும் சிண்டு முடிச்சு விட்டுட்டே இருக்காவ. இதுக்கு மேலே இந்த வீட்டுல வீட விட்டு வச்சாச்சுன்னா சரிப்பட்டு வராது. நீ யார்கிட்ட தான் தந்திருக்கேன்னு சொல்ல வேண்டியதானே? எங்க சொல்ல முடியாவ? அவையெல்லாம் அவனுக்கு கற்பனை பண்ணிக்கிறியாவ. நீ நேத்து கொலுசை வாங்கும்போது என்ன சொன்ன? அப்படி என்ன சொன்னேன்? ஓஹோ, மறந்து போச்சோ? நல்லா யோசிச்சு பாரு. ஒரு உதவி செய்யணும்னு நினைச்சேன். அவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டை விட்டு வரட்டி விட்டுரு. அது போதும் எனக்கு. சரி டோப்பா, அதை செய்யன்ட்டேன்ல. சரி சரி. ஆனால் ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷனு? எனக்கு உன் கொலுசு வேணும். என்னது கொலுசா? ஆமாம், உனக்கு இவ்வளோ பெரிய உதவி செய்யல, உன் கொலுசு எனக்கு தான். முடியாது, நானே ஆசைப்பட்டு போட்டிருக்கேன். நானே ஆசைப்பட்டு தான் கேட்க. டோப்பா நீ தான் 2 நாள் போட்டிருக்கல்ல. முடியாது, அத்தை எனக்காக வாங்கிட்டு வந்திருக்காவ ஆசைப்பட்டு. அதெல்லாம் உனக்கு தர முடியாது. சரி, அப்படின்னா ஒரு கால் கொலுசு நீ வச்சுக்க, ஒரு கால் கொலுசு எனக்கு தந்துரு. ஒத்த கால் கொலுசை போட்டுட்டு நீ என்ன பண்ண போற? ஒத்த கால் கொலுசை போட்டுட்டு நான் என்ன பண்ண போறேன்? ரெண்டு பேரும் பிரயோஜனம் இல்லாம சும்மா கையில வச்சு திரிய கேட்குறியோ? உன் பேச்சே சரியில்லை. அத்தை கல்யாணத்தோட உனக்கு 15 பவுன் போட்டவ நான் என்னைக்கா தாண்டி கேட்டணும். நீ மட்டும் எதுக்கு எனக்கு போட்டதுலேயே கண் வச்சுக்கிட்டே இருக்கா? அத்தை என்ன எனக்கு கொலுசை வாங்கி தந்தாவே, தங்க கொலுசு. எனக்கும் தங்க கொலுசு போடக்கு ஆசையாக இருக்குது, அதான் கேட்கேன். சரி, நீ எனக்கு நிரந்தரமாக தர வேண்டாம், 2 நாளைக்கு தாயா? 2 நாளைக்கா? ஆமாம் டோப்பா, 2 நாளைக்கு நானும் போட்டு நடந்து பார்த்து தரணே. எனக்கே அத்தை வாங்கி தந்து 2 நாள் தான் ஆகுது. பரவாயில்ல, 2 நாள் போட்டாலும் எனக்கும் தாயம் தாரேன். அண்ணா 2 நாளைக்குல ஒருத்தரையாவது நீ வரட்டணும். சரி சரி, ஒருத்தர் என்ன 2 பேரும் மொத்தமாக கூட வரட்டி விடுவேன். நானே கழட்டிக்கிடட்டுமா? ஏ அம்மம்மா, அந்த கொலுசுலேயே தான் கண் வச்சிட்டு இருக்கா. கழட்டி தொலைஞ்சிட்டு போ. என்ன ஞாபகம் வந்துருச்சா? கண்டிஷன் போட்டு கொலுசை வாங்கிட்டு எதுவுமே யோசிக்காம உட்காந்துருக்கா. சீக்கிரம் எங்களை துரத்துக்கு பாரு. இன்னைக்குள்ள துரத்துறா சொல்லிவிட்டேன். இன்னைக்குள்ள துரத்தணும், அவ்வளோ தானே, துரத்திடுவோம், கவலை விடு. சரி, அதெல்லாம் விட்டு டோப்பா, எனக்கு இந்த கொலுசு நல்லா இருக்கா? இருக்கு இருக்கு. ஒழுங்கா ரெண்டாயிரத்தை வீட்டை விட்டு துரத்துக்கு பாரு சொல்லிவிட்டேன். இல்ல கொலுசை பிடிங்கிருவேன். என்னது இது? டோப்பா மிரட்டிட்டு போறா? என்ன ஐடியா பண்ணலாம்? இப்போ நம்ம என்ன செய்யறது? மீன் குட்டி நான் வந்தாதான் பத்திரிக்கை கொடுக்க போவேன்னு சொல்லிட்டா. அவ கேட்கறதும் நியாயம் தானே.
என் பிள்ளைக்கு அப்பாவா இது கூட செய்யலன்னா என்ன அர்த்தம்? ஆனா இந்த ராசாத்தி ராட்சசியை நீ விட மாட்டேங்காலே. வீட்டை விட்டு வெளியே போனா காலை உடச்சிருவேன்னு சொல்லிட்டா. எப்படி இவ்வளவு ஏமாத்திட்டு நான் வீட்டை விட்டு வெளியே போறது? பாவம் மீனுக்குட்டி, அவ கேட்டது இந்த ஒரு விஷயம்தான். இதை கூட என்னால செய்ய முடியல. எல்லாத்துக்கும் இந்த ராசாத்தி தான் காரணம். இவளை சமாளிச்சுட்டு நம்மளால வெளியவும் போக முடியாது. இதுக்கு மேல இவகிட்ட அடி வாங்குறதுக்கும் என்கிட்ட தெம்பில்ல. என்னதான் பண்றது? எந்த பொய்ய சொல்லிட்டு வெளியே போறேன்னு சொன்னாலும் அடிப்பா. தெரியாம வெளியே போனா அவ்வளவுதான், கொன்னே போட்டுருவா. ஒரு ஐடியாவும் கிடைக்கலையே. இதை நினைச்சு மீனுக்குட்டி அழுதானா அவ்வளவுதான். அவ அண்ணங்காரு ஒரு சொட்டு கண்ணீருக்கு பதிலா 2 சொட்டு ரத்தத்தை எடுத்துருவேன்னு சொல்லிவிட்டாரு. எதுக்கு பயப்படலனாலும் அதுக்கு வேற பயப்பட வேண்டியதா இருக்கு. மனுஷன் என்ன நேரத்துல அருவாளை தூக்கிட்டு வருவாரோ தெரியல. ஏய் குருவாம்பட்டி குருசாமி,